நகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் 2026 நடக்க இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ், தேமுதிக, இன்னும் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை, கம்யூனிஸ்ட் கட்சிகள், இப்படி சங்கிகளுக்கு எதிராக, பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய சித்தாந்தங்களை கொண்ட ஒரு கூட்டணியாக இருக்கிறது. ஒரு பக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கூட்டணி என்று வெளிப்படையாக சொல்ல முடியாத என்டிஏ கூட்டணி என்ற ஒரு நிலையில் இருக்கிறது. விஜய கூட்டணிக்குள்ள கொண்டு வந்தா நிச்சயமா ஆட்சிக்கு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு போக்குல தான் கட்சியை, அதிமுகங்கிற கட்சியை நம்பாம விஜயை நம்பி நிற்கிற ஒரு போக்கு எடப்பாடி பழனிசாமி மனதளவில் இருந்ததுனாலதான் அதோபா நமக்கான கொடி பறக்கிறது, ஒரு ஒளி தீபம் தெரிகிறது, புரட்சி கிளம்பிருச்சு, நம்ம கூட்டணி உறுதி, புதிய கட்சி வரும் அப்படின்லாம் பேசினார். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அரசியல் செய்த காலகட்டத்தில் நம்மோட ஒரு கட்சி கூட்டணிக்கு வரப்போகிறது என்று ஒரு காலமும் அவர் சொன்னதில்லை. அதுதான் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். போயஸ் கார்டன் தோட்டத்துக்கு முன்னாடி பல கட்சிகள் டேரா போட்டு உட்காருவாங்க. எப்படியாவது நம்ம அதிமுக கூட்டணிக்குள்ள, அதிமுகவில் நம்ம கூட்டணியில சேர்ந்துடணும், வெற்றி பெற்று விடலாம், சீட்டுக்கு சீட்டு, நோட்டுக்கு நோட்டு, பணம் கூட நாங்க செலவு பண்ணிடுவாங்க, ஆனா நாங்க உங்க கூட கூட்டணி வரணும், அந்த லெவல்ல நிற்பாங்க. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். எல்லா வார்த்தைகளையும் சொல்லி நான் சொல்லிட்டேன். ஆனால் அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு சட்டமன்ற தொகுதிக்குள்ள, அவர் சார்ந்த தொகுதிக்குள்ள நிக்கிறதுக்கு கடுமையா முயற்சி பண்றாரு. அடுத்த மாவட்டத்துல இருந்து வந்து தலையிட்டு அதை தடுக்கிறாங்க. அப்ப அதிமுக எந்த நிலைமைக்கு போயிட்டு இருக்குங்கிறத நீங்க எல்லாரும் பார்க்கணும். இப்ப விஜய், பாஜக, அதிமுக கூட்டணி வரப்போகுது, சரி வந்துருச்சுன்னு வைங்க. அப்ப ஆட்சியை பிடிச்சிருவாங்களா? சரி, விஜய் அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள வரல, திமுக மெஜாரிட்டியா 200 தொகுதியை பிடிச்சிருமா? கிடையாது, வாய்ப்பு இல்லை. அப்ப என்டிஏ கூட்டணியிலான தலைமையிலான ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்குமா? வாய்ப்பே இல்லை. என்னங்க நீங்க குழப்புறீங்க? ரங்கராஜ் பாலண்டார் எப்போதுமே குழப்பிதான் விடுவீங்க. குழப்பல. நான் ஒரு பத்திரிகையாளரா எனக்கு கிடைச்ச தகவல் படி நான் சொல்றேன். அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள விஜய் போகிற பொழுது செங்கோட்டையன், நாஞ்சில் சம்பத் கட்சியை விட்டு வெளியேறுவாங்க. சூடு, சொரண, வெக்கம், மானம் இருந்தா கட்சியை விட்டு வெளியேறணும். உண்மையாகவே பகுத்தறிவு சிந்தனை, நாத்திக சிந்தனை, சங்கிகள் எதிர்ப்பு அப்படிங்கிற அந்த தன்மைகள்லாம் உண்மை என்று சொன்னால் நாஞ்சில் சம்பத் தமிழக வெற்றி கழகத்தின் கட்சியிலிருந்து வெளியேறணும். இல்லைன்னா நாஞ்சில் சம்பத் மாதிரி ஒரு மானங்கட்ட ஆளு இந்த உலகத்திலே கிடையாது. அதுதான் உண்மை. நாஞ்சில் சம்பத் மானங்கட்டு போய் தாபக கட்சியில இருக்க போறாரா? மானமுள்ளவராக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைய போறாரா? அல்லது தன்மானம் உள்ளவராக தமிழக வெற்றி கழகம்ங்கிற கட்சியை விட்டு வெளியேற போறாரா? எந்த கட்சியிலும் இணையாம இருக்க போறாரா? சரி, ஆதவர்ஜன் என்ன சொன்னாரு? குரான் மேல சத்தியமா சொல்றேன், பாஜக அதிமுக கூட்டணியில இல்ல. அப்புறம் என்ன மானாவுக்கு நீங்க பேச்சுவார்த்தை நடத்துறீங்க? எதுக்கு விஜய் கட்சி தொடங்கினாருன்னு அவருக்கே தெரியல. ஏதோ ஒரு பொம்பளை சோக்கு சொல்லி, பொம்பளை விஷயம் சொல்லி, நான் ஆரம்பத்துல கட்சி தொடங்கும் போதே சொன்னேன். பெரிய அளவுக்கு நம்ம சேனல்ல இருந்து நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். விஜய் கட்சி தொடங்குனது ஏதோ பொம்பளை விஷயத்துக்காக வேண்டிதான்னு. அது உண்மையாயிருச்சு திருசா விஷயத்துல. அப்ப இதையெல்லாம் தருணம் பார்த்து காத்திருந்தது நாம் தமிழர் கட்சி, சீமான். இப்ப நாம் தமிழர் கட்சியில சாட்டை துரைமுருகன் போன்றவங்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு வாய்ப்பு, அடிச்சு இனிமே ஆடுவாங்க. நான் ஆரம்பத்துல சொன்னேன், நாம் தமிழர் கட்சிக்கு ரொம்பவும் ஓட்டு குறையாது, நடுநிலையா இருக்கும். இப்ப பாஜக கூட விஜய் கூட்டணிக்கு போறதுனால நாம் தமிழர் கட்சி அடிச்சு ஆடுவாங்க. ஓட்டு குறைஞ்சபட்சம் 12% மேல வாங்குவாங்க. எழுதி வச்சுக்கோங்க, தமிழ்நாடு முழுவதுமாக நாம் தமிழர் கட்சி 12% ஓட்டு வாங்கும். அப்ப திமுக மெஜாரிட்டி ஆட்சிக்கு வந்துருமா? கிடையாது, வரவே கூடாது. ஆட்சிக்கு வரலாம் 200 தொகுதி, 180 தொகுதி எல்லாம் வந்துச்சுன்னா திமுகவை கையில பிடிக்க முடியாது. திமுக மாவட்ட செயலர், ஒன்றிய செயலர் எல்லாம், பத்திரிகையாளர், விவசாய சங்கத்தை சேர்ந்தவங்க எல்லாம் விரட்டி அடிப்பாங்க. கொடுமைகள் நடக்கும். அந்த கொடுமைகள் நடக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால்
நாம தேர்ந்தெடுக்க வேண்டிய ஆட்சி தொங்கு நிலையிலும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் மெஜாரிட்டியா இருக்கக்கூடாது. அப்படி ஒரு நிலைமைக்கு கொண்டு வரணும். அது திமுக இருக்கட்டும், எந்த கட்சியா இருக்கட்டும், எந்த ஆட்சியும் மெஜாரிட்டியாக கொண்டு வராதீர்கள். அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிக்கும் வழிவகை செய்யக்கூடாது. அது தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதற்கான வாய்ப்புகளை கண்ணு கட்டிய தூரம் இல்லை. இப்ப போட்டி யார் யாருக்கு இருக்கு? டிவிகே, டிஎம்கே கான்பிடன்ஸா இருங்க, வெங்காயமா இருங்க, மயிரா இருங்க, சோழி முடிஞ்சு போச்சு. அந்த தாவேகா கட்சியில விஜய் விஜய் விஜய்னு மென்டலா தெரியுறாங்க பாருங்க. எந்த கொள்கை சித்தாந்தங்களும் இல்லாமல் அவர்கள் போன்றவர்கள் வேண்டும் என்று சொன்னால் ஒரு 5% பேர் விஜய்க்கு ஓட்டு போடலாம். விஜய் குறிப்பிட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை கூட பெறலாம். ஆனால் திமுக அதனால ரொம்ப தொங்கு நிலையில வந்துட போதா, ஆட்சிக்கு வராம இருக்க போதா? அதிமுக ஆட்சிக்கு வந்துருமா? அதிமுக ஆட்சிக்கு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எப்படி எனில், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒரு மாவட்ட செயலர் மணப்பாறை சட்டமன்ற தொகுதியில மாவட்ட செயலர் போட்டியிடணும் முயற்சி பண்றாரு. அதை தடுக்கக்கூடிய வேலைகளை செய்யறாரு இன்னொரு மாவட்டத்துல ஒரு அரசியல்வாதி. அப்ப அதுக்கு இடம் கொடுக்கிற வகையில் எடப்பாடி பழனிசாமி சொல் பேச்சு கேட்டாரே, ஆனால் அதிமுக எதிர்கட்சி வரிசையில தான் வரும், ஆளுங்கட்சி வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அதுவும் ரொம்ப 70-80 வராது. என்னங்க விஜய் சேர்ந்த பிறகு அப்படி வருமா? விஜய்க்கு என்ன ஓட்டு இருக்கு முதல்ல சொல்லுங்க. அதிமுகவுக்கு ஓட்டு போட்டு இருந்தவங்க தான் இப்ப பிரிஞ்சிருக்காங்க. மறுபடியும் அவங்க வரப்போறாங்க. 22% 25% வரப்போகுது. ஆட்சி அதிகாரத்துக்கு வேணும்னா 35% வேணும். சரி, பாஜக இருக்கு, அமமுக இருக்கு, அவங்களுக்கு என்ன ஓட்டு இருக்கு தமிழ்நாட்டில்? பாஜகவுக்கு ஒரு 3, அமமுகவுக்கு ஒரு 1%. மற்றவங்களுக்கு என்ன சதவீதம் இருக்கு? எப்படி அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும்? டிடிவி தினகரன் 10-12 தொகுதியில போட்டிட போறாரு. எத்தனை தொகுதியில ஜெயிக்க போறாரு? அதுலயும் நல்லவங்களுக்கு சீட்டு கொடுக்க போறாரா? அது கிடையாது. அதுலயும் அம்மையார் சசிகலா அவர்கள் 25 தொகுதியில அடிச்சு ஆட போறாங்க. அனைத்து இந்திய புரட்சி தமிழர் மக்கள் முன்னேற்ற கழகமே நம்ம ஒரு கட்சி, அவங்க ஒரு கட்சி தொடங்கி இருக்காங்க. ஏற்கனவே ஒரு தொண்டர் தொடங்கி வச்ச கட்சி அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் கட்சின்னு இயக்கமே. தென்னந்தோப்பு சின்னம் மூலியமா அவங்க நிக்கிறாங்க. அவங்க பெரிய அளவுக்கு சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றுவிட முடியுமா? வெற்றி பெற்றுவிட முடியுமா? வாய்ப்பு இல்லை. ஆனால் ஓட்டுக்களை பிரிக்கலாம். எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிறத அம்மையார் சசிகலா அவர்கள் நிரூபிக்க முடியும், அவங்க ராமதாஸோட சேர்ந்து. ஆனா அவங்க கூட விஜய் போய் சேர்ந்தா என்ன, அவங்க சீட்டு பிடிக்க முடியுமா? வாய்ப்பு கிடையாது. விஜய், ராமதாஸ், அம்மையார் சசிகலா இவங்க 3 பேரும் கூட்டணி வைத்தால் சீட்டுகளை பிடிக்க முடியுமா? வாய்ப்பு இல்லை. என்னங்க நீங்க அம்மையார் சசிகலாவுக்கு ஆதரவா பேசுறீங்க? உண்மையை தான் பேசணும், நடுநிலையா பேசணும், ஆதரவா பேசணும். அவங்க கட்சியை கைப்பற்றணும், நல்லவங்க, அவங்க பாதிக்கப்பட்டவங்க, அவங்க துரோகத்தால் வீழ்த்தப்பட்டவர்கள்ங்கிறத பேசணும். ஆனா உண்மை நிலையை பேசணும்ல. நம்ம ஒரு பத்திரிகையாளர் சின்னமான்னு மற்றவங்க பேசுற மாதிரி நம்ம பேசலாம். ஆனா அரசியல் தேர்தல் களம்னு வரும் பொழுது அங்க வெற்றி வாய்ப்பு தான் பேச முடியும். வெற்றி வாய்ப்பு ராமதாஸ், சசிகலா, அம்மையார் சசிகலா, விஜய் இவங்க ஒரு 3 பேர் சேர்ந்து கூட்டணி வைக்கிறாங்கன்னு வைங்க. எத்தனை சீட்டுகளை பெறுவாங்க? விஜய்க்கு ஒரு 10% ஓட்டு இருக்குன்னு வைங்க. அம்மையார் சசிகலாவுக்கு ஒரு 5%, 15. ராமதாஸுக்கு 2%, 18% எப்படி சீட்டுகளை பெற முடியும்? 35% வேணும் சீட்டு பிடிக்கணும்னா. இது விஜய்க்கு நன்றாகவே தெரியும். அங்க போய் ஒன்னும் சிபிஐ கூப்பிட்டு மிரட்டெல்லாம் பண்ணல, அணுகுமுறையா பேசி கூட்டணிக்கு பேசி உத்தரவாதம் கொடுத்துட்டாங்க. 45 சீட்டு 50 சீட்டு துணை முதலமைச்சருங்கிற மாதிரி ஏதோ ஒரு டீல் பேசுறாங்க. அவங்க ஆட்சிக்கு வர்றாங்க வரல அப்படிங்கிறது அப்பாற்பட்ட விஷயம். அது அந்தந்த சட்டமன்ற தொகுதிக்குள்ள வேட்பாளர் அதை நிறுத்துறதை பொறுத்து இருக்கு. ஏங்க அதிமுகவில் 2021 பரஞ்சோதி போட்டிடுறாரு மண்ணச்சநூல் சட்டமன்ற தொகுதியில. அதிமுக காரர்கள் திமுகவுக்கு வேலை பார்க்கிறார்கள். அப்புறம் எப்படி அதிமுக எப்படி வெற்றி பெறும்? எப்படி ஆட்சிக்கு வரும்? வாய்ப்பே இல்லை. மண்ணச்சநூல் சட்டமன்ற தொகுதியில கதிரவன் 200 கோடி செலவு பண்ணுவார். போன தடவை ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடுத்தாரு, இந்த தடவை 5000 ரூபாய் கொடுப்பாரு. அதை தடுக்கிறதுக்கு அதிமுக காரவங்க யாராவது முயற்சி பண்றீங்களா? ஆனா அதே திமுக காரவங்கள்ட்ட 10 லட்சம் 20 லட்சம் பணம் வாங்கிட்டு நீங்க ஒதுங்கிக்கிறீங்க. அந்த ஒதுங்கிக்கிற துரோகம் பண்ணவங்களை பரஞ்சோதி உடனடியாக எடப்பாடி பழனிசாமி கிட்ட தொடர்பு கொண்டு ஒரு பட்டியல் போட்டு ஒரு மெயில் ஒன்று அனுப்பி அல்லது நேரடியாக கொண்டு போய் மனு கொடுத்து 2021 இன்னொன்னாரு எனக்கு துரோகம் பண்ணாங்க, இவங்க கட்சியை விட்டு நீக்குங்க, இந்தந்த ஒன்றிய செயலர், இந்த நகர செயலர், இந்த நிர்வாகி எனக்கு துரோகம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுங்க.
4 ஆண்டு காலமா விட்டுட்டு கடைசி நேரத்தில் கிட்னி பிரச்சனை வந்து போராட்டம் பண்றீங்க. அதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியில மன்னச்சநல்லூர் பகுதியில பவர் பத்திரம் எழுதி மோசடி நடக்கலையா? சமயபுரம் மாரியம்மன் கோயில்ல பல்வேறு தவறுகளை செய்கிறார்களே அதிகாரிகள், அதனை கண்டித்து அதிமுக போராட்டம் பண்ணியிருக்கீங்களா? ஒரு போராட்டமும் கிடையாது, ஒரு வெங்காயமும் கிடையாது. உரிக்க வெங்காயம், உரிக்க முட்டைகோஸ், அவ்வளவுதான். அப்ப அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்னு எப்படி சொல்ல? இங்க வந்து ஆட்சிகள் மாறி மாறி வருகிறது, காட்சிகள் ஒருபோதும் மாறப்போவதில்லை. திமுக ஆட்சியில ஊழல் நடக்கலையா? நடந்திருக்கு. வேளாண்மை துறையில ஊழல் நடந்திருக்கு, தோட்டக்கலை துறையில ஊழல் நடந்திருக்கு. இது ரெண்டையும் பிரிச்சு அமைச்சர் பதவி கொடுங்கிறதும். வன்னியருக்கே அமைச்சர் பதவி கொடுக்குறீங்க, வேளாண்மை துறையில மாற்றி வேற சமுதாயத்துக்கு முத்திரையருக்கு, முக்குளத்தூருக்கு, தேவேந்திரருக்கு வேற சமுதாயத்துக்கு கொடுங்க அப்படின்னு சொல்றோம். இது போல ஒரு கோரிக்கைகளை எல்லாம் முன் வச்சு போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ முன்னெடுத்து செய்யல. திருச்சி மாநகரத்துல எவ்வளவு ஊழல் முறைகேடுகள் நகர்ப்புற வளர்ச்சித்துறையில் நடக்குது? யாராவது கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் போராட்டம் அதிமுக பண்ணிருக்கீங்களா? அமமுக செந்தில்நாதன்கிறவர் தான் போராட்டம் பண்ணியிருக்காரு, மக்கள் பிரச்சனையை கையில் எடுத்திருக்காரு. வேற யாரு பண்ணியிருக்கா? திருச்சி மாநகரத்துல ஒண்ணும் கிடையாது. அப்ப தமிழ்நாடு முழுவதுமாக இங்கு ஒரு பதம் பார்க்கப்படுகிறது. ஒரு போன சோத்துக்கு ஒரு சோறு பதம். திருச்சி மாவட்டமே பதம். திருச்சி மாவட்டத்தில் 9 தொகுதி, அந்த 9 தொகுதியில வெற்றி பெறக்கூடிய திமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள் என்னங்கிறது ஒரு பட்டியல் லிஸ்ட் போட்டு காமிச்சிட்டோம். திமுக 5 தொகுதிகளில் வெற்றி பெறும், அதிமுக 4 தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதுல ஒத்துமையா இருக்கணும். இங்க சிஞ்சா அடிச்சுக்கிட்டு திமுக போய் சிஞ்சா அடிச்சுட்டு போய் காசு வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா அதிமுக இருக்காங்கிறாங்க 2 தொகுதிகளோட ஜெயிக்க முடியாது. இப்ப இந்த நிலைமையில இருக்கும்போது அதிமுக ஆட்சிக்கு வரும், விஜயே சேர்ந்தாலும் ஆட்சிக்கு வர முடியாதுங்கிறீங்க அப்படிங்கிறீங்க. விஜயே சேர்ந்தாலும் அதிமுக காரங்க ஒன்னா வேலை பார்க்கணும். அதுல வந்து சிறுபான்மை ஓட்டு கிடைக்காது, விஜய்க்கு கிடைக்காது போயிடுங்கிறது போனாலும் கூட 10% ஓட்டு அவர்கிட்ட இருக்கு குறைஞ்சபட்சம். ஆனா அந்த 10% ஓட்டு ஏற்கனவே அதிமுகவுக்கு ஓட்டு போட்டவங்க தான் 6% ஓட்டு. அப்புறம் புதுசா புது குஞ்சுகள், புது தற்கூரிகள் அதெல்லாம் நிறைய வந்திருக்கு. இவங்களுக்கு அரசியல் சித்தாந்தங்கள்லாம் எதுவும் கிடையாது. பிஜேபி அதிமுக கூட்டணி போயிட்டாங்க, நம்ம கட்சி விட்டு விலகுங்களா? யாரும் விலக போறாங்களா? கிடையாது. செங்கோட்டையனும் நாஞ்சில் சம்பத்தும் மானமுள்ள ரோஷமுள்ள தமிழர்களாக இருந்தால், திராவிட சித்தாந்தங்கள் கொண்டவர்களாக இருந்தால் அவர்கள் அந்த கூட்டணியை விட்டு வெளியேறுவார்கள். மானங்கெட்டவன் ஊருக்கு பெரியவன் இருந்தா அவங்க அந்த தமிழக வெற்றி கழகத்துல விஜய் கூட இருந்துக்குவாங்க. அப்புறம் திருச்சாவை சித்திங்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்துடும். அரசியல் மானங்கட்ட அரசியலாக தமிழ்நாட்டில் இருக்கிறது. மானமுள்ள அரசியலாக இருக்கணும்னா செங்கோட்டையன், நாஞ்சில் சம்பந்து போன்றவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை விட்டு வெளியேறணும். எங்க குரான் மேல சத்தியமா சொல்றாங்க, நாங்க வந்து பிஜேபி கூட கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொன்ன ஆதவர்ஜன் போன்றவர்கள்லாம் மூஞ்சியை எங்க கொண்டு போய் வச்சுக்குவாங்கன்னு தெரியல. இங்க அரசியல் என்பது பணத்தை போட்டு செலவு பண்றது. பல கோடி பணத்தை போட்டு சில 100 கோடி எடுக்கிறது, அதுதான் அரசியல். இதுல தமிழக வெற்றி காலத்துல இருக்கக்கூடியவர்கள் செலவு செஞ்சு வீணா போகாதீங்க. கட்சி பணம் கொடுத்தா செலவு பண்ணுங்க, எல்லாம் செலவு பண்ணாதீங்க. இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் யார் கை உயர்கிறதோ இல்லையோ, யார் ஆட்சிக்கு வருகிறார்களோ இல்லையோ, அது மக்கள் முடிவு செய்வார்கள். ஆனால் சீமானுக்கு ஓட்டு இந்த தடவை அதிகமாக விழும் அப்படிங்கிறது தான் எனக்கு கிடைச்சிருக்கிற தகவல். தொடர்ந்து அரசியல் செய்தியை பாருங்கள். நமது சேனல், அதாவது லகரம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி ஆல் பெல் பட்டன் அழுத்தி ஆக்கமும் ஊக்கமும் கொடுங்கள். நடுநிலையான உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். உங்களுடைய கருத்துக்களை மையப்படுத்தி அடுத்தடுத்த செய்திகளை வெளியிட தயாராக இருக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.